இப்போ மியூசிஷியனாக வந்து எப்படின்னா நான் வந்த புதுசில் சும்மாங்க அவருடைய ரிலேட்டிவ் பேரை வச்சுட்டு வந்துட்டாரு அப்படி சொன்னாங்க. நான் வெயில் வந்தபோது நிறைய பிளாக்ஸில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படின்னாங்க. அப்புறம் ஆயிரத்தி ஒருவனுக்கு அப்புறம் தே டுக் மீ லிட்டில் சீரியஸ். இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் ஹஸ் டேக்கன் 90 films. ஐம் 90 films old as a composer. I'm just 13 films old as an actor. It takes 90 film உடைய ஹோல்சம்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து ஒரு கம்போசராக ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எம்எஸ்வி சார், மதன் மோகன் சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், நிறைய நான் ஸ்டேஜஸில் வந்து அவங்களுடைய பாடல்கள் தான் வாசிட்டு வந்திருக்கேன். அவங்க பிஜிஎம்ஸ் தான் நான் வாசிச்சிருக்கேன். நிறைய லைவ் பர்ஃபார்ம் so many லைவ் ஸ்டேஜஸ் ஃபார் இன் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல். ஸோ அவங்களுடைய ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணி வரும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் டைம்லெஸ்ஸாக இருக்கணும் சாங்ஸு. அந்த டைமில் கேட்டுட்டு விட்டுட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு தே ஷுட் டேக் இட் ஃபார்வர்டு. ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த சாங் when they listen to it, it should be like bring back some memories or it should be a good song. ஒரு டைம்லெஸ் சாங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக கம்போசராக இருக்கேன். I've done around like 90 films. So I think maybe initial 10 filmsக்கு maybe இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். ஐயோ இப்படி வேணும் அப்படி வேணும். So once you're very very clear of your the way of your work, அப்போ I think நம்ம மைண்ட் கிளியராக இருந்தால் போதும். So that's how. So now when I approach a situation, I know when to think about it. So I will create a time for it and I will work. அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன், மார்னிங் ஒரு ஸ்கெடியூல் போகுது, காலையிலேருந்து ஃபுல் ஷூட் போயிட்டுருக்கு. டைரக்டர் சொல்கிறாரு, சார் நைட் இந்த பாட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும் சார், நைட் வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை பண்ண மாட்டேன் செய்வேன்னா ஓகே இப்போது ஓகே ஒரு 10 days நான் ஸ்கெடியூல் நடிக்கிறேன், படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஷூட் பண்ணும்போது ஐ வில் நாட் டூ anything. அந்த 10 days முடிச்சு வந்த உடனே தான் நானே அடிச்சிடுவேன். ஸோ அவங்க கால் பண்ணுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நானே ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், இந்த டைம் நான் இருக்கேன், நம்ம எதாவது பண்ணலாமா, கேன் வி டூ இந்த ஒர்க்கை முடிச்சிடலாமா, இந்த ஒர்க்கை நம்ம பேலன்ஸ் இருக்குது முடிச்சிடலாமா, நானே அடிச்சிடுவேன். ஸோ அந்த டைமில் கூப்பிட்டு ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் த ஒர்க். அண்ட் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி ஆர்டர் பார்க்கும்போது நடிப்பை தாண்டி இப்போ மியூசிக்கெலாம் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய படங்கள் பண்ணுறீங்க. இஸ் இட் லைக் பெரிய படத்துக்கு நிறைய டேஸ் எடுத்துக்கணும், அதுக்கு இன்னும் ஒர்க் அதிகமாக இருக்க வேண்டியது அந்த மாதிரியான இல்லை உங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போவீங்க? அப்படிலாம் இல்லை, நான் என் டைமில் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா லைக் வெற்றிமாறன் சார், பாலா சார்னு வரும்போது அதுக்கான ஸ்பேஸ் அவங்க கேட்பாங்க. பாலா சார், இப்போ ரவிதேஜாவுடைய டைகர் நாகேஸ்வர் ராவ், திருப்பி ஹிந்தியில் ஒரு பெரிய படம், ஹிந்தியில் 2 பெரிய படம். இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு தயக்கம் இருக்குமா? ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க கிட்ட தான் கேட்பேன், இன்ஜினியருக்குலாம், டேய் நான் அந்த படம் ஒத்துக்க போகிறேன், ஃபாஸ்ட்டாக வேலை செய்வீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கடா அப்படின்னு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓகேன்னு வானுங்க. அப்புறம் அந்தந்த ஒர்க்கை நான் வந்து வாங்கும்போது ஃபோன் எடுக்காமல் ஓடுவானுங்க. அவனுங்களை பிடிச்சி டேய் கொடுங்கடா பாட்டை அவுட்டை கொடுங்கடா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், நான் தான் என்னோட சாங் ப்ரோக்ராம் பண்ணுவேன், இனிஷியல் ப்ரோக்ராமிங். தென் ஐ கிவ் இட் ஆஃப் டு மியூசிஷியன்ஸ். பட் த இனிஷியல் த ஸ்ட்ரக்சர், த டியூன், அதை லிரிக் வாங்குறது எல்லாமே நான் தான். சார் எப்போவாச்சும் ரீசெண்டாக ஐயோ நிறைய படம் ஒத்துக்கிட்டுமே, நிறைய விஷயம் பண்ணுறமே, கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாமே? நான் எப்போவுமே அதான் நினைக்கிறேன். நான் நிறைய ஏன் ஒத்துக்கிறோம், ரொம்ப கம்மியாக தான் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஒர்க் ஒன்லி வித் பீப்புள் ஹூ ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். ஏன்னா கடைசியில் அந்த ஒர்க் அவுட் ஆகிற படங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க கூட தான் ஒர்க் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுதாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. சுதா வந்து அவங்க மணி சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் வந்து ரஹ்மான் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். அத்தனை வருஷம் தெரியும் அந்த கம்ஃபர்ட்டு. வெற்றி வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தார் பொல்லாதவனுக்காக. 2005லேருந்து பேசுகிறாரு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐ ஷுட் சி ஹூ ஐ எம் ரியலி கம்ஃபர்டபுள் தென் ஒர்க் ஒன்லி வித் தெம். ஓகே.